சுத்தி குடியிருப்புகளுக்கு மத்தியில ஒரு வீடு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுவும் பட்ஜெட்டு கம்மியா? அதுவும் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட்டு 300 மீட்டர்ல உங்களுக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டே வெறும் 4 கிலோமீட்டர்லயும் கேகே நகர் திருச்சி கேகே நகர் அதே 4 கிலோமீட்டர்லயும் அமைஞ்சிருக்க இந்த வீடு தாங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும். டைட்டில் பார்க் பக்கத்துல நம்ம வீடு இருந்தா எப்படி இருக்கும்? அது மெயின் ரோட்ல இருந்து நடந்து போற தூரத்துல நம்ம வீடு இருந்தா எப்படி இருக்குங்க? ஆனா ஆமாங்க, நம்ம திருச்சியில இன்னும் ஒரு வருஷத்துல 2 மடங்கு விலையேறக்கூடிய இடத்துல, அதுவும் பல குடியிருப்புகள் மத்தியில குறைந்த விலையில் வீட்டு மனை கிடைச்சா எப்படி இருக்கும்? திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 அடி ரோட்டு மேல 12 ஏக்கர்ல அமைய பெற்ற ஒரே வீட்டுமனை நம்மளோட சிகேபி கார்டன் தாங்க. மனைப்பிரிவுக்குள்ள அப்படி என்னதான் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. கேட்டட் கமிட்டி, டிடிசிபி ரேகா அப்ரூவல், அகலமான காங்கிரீட் சாலை, கவர்டு ஸ்டோன் வாட்டர் டிரைனேஜ், மனைக்கு ஒரு காவேரி குடிநீர் பைப், ஸ்ட்ரீட் லைட் வித் இபி கனெக்ஷன், சோலார் லைட், சான்ஃபிட் இன்டர்லாக்கிங் காம்பவுண்ட் வால், 24/7 சிசிடிவி கேமரா அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம், ஒரு ஏக்கர்ல பிரம்மாண்டமாக அமைய பெற்ற குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, உடற்பயிற்சி மையம், இப்படி வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸோட சும்மா சூப்பரா அமைஞ்சிருக்கு. பேங்க் லோன் வசதியும் பண்ணி தராங்க. மனைக்கு அருகில டைட்டில் பார்க், பஞ்சப்பூர் பேருந்து நிலையம், மார்க்கெட், ஃபுட் கோர்ட், இப்படி ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம காலேஜ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், இப்படி எல்லா வசதியுமே இருக்கிற நம்ம மனைப்பிரிவை பார்வையிட லேஅவுட் சேல்ஸ் டைரக்டர் மிஸ்டர் கார்த்திக் அவர்களை உடனே கால் பண்ணுங்க. ஆஃபரோட மனையை புக் பண்ணுங்க. இந்த பொன்னான வாய்ப்பை தவற விடாதீர்கள். அதுவும் கீழே ஒரு பெட்ரூமும் மேலே ஒரு பெட்ரூமும் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீட்டில் நீங்கள் இருந்துட்டு ஒரு வீடு ரெண்ட்டுக்கும் விடலாம். அந்த வீடோட லேண்டு பார்த்தீங்கன்னா 730 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே 650 ஸ்கொயர் ஃபீட்டும் மேலே ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு பெட்ரூம் போட்டு வீடு கட்டி கொடுத்துருவோம். இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் கரெக்டாக நம்ம வள்ளி மெஸ்ஸுக்கு பின்னாடி தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதாவது ஒலையூர் ஜங்ஷனுக்கு பின்னாடி இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு பத்திரம் பார்த்தீங்கன்னா கேகே நகர் பத்திரத்தில் வந்துருங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளோன்னு தானே கேட்குறீங்க? வெறும் 65 லட்சத்துக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கோம். நெகோசியபிளும் இருக்குது. நீங்கள் வந்து வீட்டை பாருங்கள். ஏன்னா நீங்கள் பேங்க் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேங்க் லோனுக்கு இப்போ கட்டுற இஎம்ஐ ஒரு வீட்டுக்கு ரெண்ட் கொடுத்தீங்கனாலும் கொடுத்துடலாம். அப்படிப்பட்ட பிரேம் லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இங்கே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த வீடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 15,000 வாடகை கன்ஃபார்ம் கேரண்டிங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் இன்றைக்கி வாடகை பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 8,000 வரைக்கும் போயிட்டுருக்கு சிங்கிள் பெட்ரூமுக்கு. அப்போ நமக்கு இங்கே கீழே ஒரு பெட்ரூமும் மேலே ஒரு பெட்ரூமும் சிங்கிள் பெட்ரூமாக செப்பரேட்டாக 2 வீடாக கட்டியிருக்கனால நீங்கள் இங்கே வாடகை வந்து 15,000 கேரண்டியாக வந்துடுங்க இந்த வீட்டுக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் ஓகே, இல்லை நான் அதை என் சொந்த யூஸுக்கு எடுத்துக்கிறேன், கீழே ஒரு வீடு நான் எடுத்துக்கிறேன், மேலே ஒரு வீடு வாடகைக்கு விட்டுக்கலாம் அப்படிங்கிற பர்பஸுக்கு எடுத்தாலும் ஓகே, இந்த வீடு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதை இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் நான் ஸ்கேனில் தெரியல என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. வீட்டை வந்து பாருங்கள்.